மனிதர்களுக்கு மொத்தம் 3 குணங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதிகாசங்கள்லேயும் வரலாறுலேயும் புராணங்கள்லேயும் அந்த 3 குணங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் அவங்க அந்த 3 குணங்கள் கொண்ட அவங்களோட சுபாவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாத்விக குணம். இந்த சாத்விக குணம் கொண்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதி மனநிலையோட ஞானமும் கருணையும் ஒழுக்கமும் தூய சிந்தனையும் உண்மையான மற்றும் சமநிலை கொண்ட மனம் கொண்டவங்களாகவும் இருக்காங்க. சாத்விக குணம் அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருமே தெளிவான சிந்தனையும் நல்ல உணர்வுகளையும் கொண்டு செயல்படக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த சாத்விக குணம் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட பயன்கள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாத்விக குணம் கொண்டவங்க மன அமைதியும் தெளிவான சிந்தனையும் அதனால் நல்ல முடிவெடுக்கும் திறமையும் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருணை மற்றும் அன்பு அதிகமாக இருக்கிறவங்களாகவும் இவங்க காணப்படுறாங்க. ஆன்மீக வளர்ச்சியில் இவங்களுக்கு அதிகமான ஈடுபாடுகள் இருக்குது. உண்மை மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படுத்தும் பயிற்சிகளையும் அதற்கான செயல்களையும் செய்யக்கூடிய பக்குவம் கொண்டவங்களாக இவங்க தெரிகிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரஜஸ் குணம் தான். இந்த ரஜஸ் குணம் கொண்டவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இவங்களுக்கு ஆசை, வேகம், பேராசை, போட்டி மனப்பான்மை, கோபம், செயலில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக தெரிகிறாங்க. ரஜஸ் குணம் அதிகமாக இருந்தால் மனிதன் எப்போதும் ஏதோ ஒன்றை அடைய ஓடிக்கொண்டே இருப்பான். இந்த ரஜஸ் குணத்தோட பயன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். செயலில் அதிக வேகம், வெற்றி பெறுறதுக்கான அதிகபட்ச முயற்சியை முன்னெடுப்பாங்க. உழைக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் இவங்கள்ட்ட. இலக்கை அடைய தூண்டும் செயல்களை எப்பயுமே செஞ்சுட்டே இருப்பாங்க. போட்டி மனப்பான்மை வளர்க்கும் குணமாக இது பார்க்கப்படுது. முன்னேற்றத்திற்கான ஆற்றலை தரும் ஒரு குணமாகவும் இந்த ரஜஸ் குணம் தெளிவாக தெரியுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தமஸ் குணத்தை பற்றி தான். இந்த தமஸ் குணம் கொண்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சோம்பல், அறியாமை, அலட்சியம், பயம், மந்தமான சிந்தனை, அதிக தூக்கம் கொண்டவங்களாக இவங்க காணப்படுறாங்க. தமஸ் குணம் அதிகமாக இருந்தால் மனிதன் முன்னேற்றமின்றி சோர்வாக வாழலாம். தமஸ் குணம் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய சில நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். உடலுக்கு ஓய்வு தரும். அதிக வேலை சுமைக்கு பிறகு அமைதி தரும். தூக்கத்தின் மூலம் சக்தி மீண்டும் கிடைக்கும். ஆனால் தமஸ் குணம் அதிகமானால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். சோம்பல், அலட்சியம், முன்னேற்றமின்மை, மந்தமான மனநிலை அதிகரிக்கலாம். இந்த 3 குணங்களுடைய எளிமையான விளக்கம்: சாத்வீகம் ஒளி ஞானம், ரஜஸ் ஆசை செயல், தமஸ் இருள் மந்தம். இந்த 3 குணநலன்களும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் கலந்தே இருக்கும். ஆனால் எது அதிகமாக இருக்கிறதோ அது அவர்களின் சிந்தனை மற்றும் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதில் நீங்கள் எந்த குணம் கொண்டவர்கள் என்பதனை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.